பிரேமம் திரைப்படம் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் நல்ல வரவேற்பு பெற்றது. சென்னையில் மட்டும் 200 நாட்களை கடந்து ஓடிய ஒரே மலையாள படம் இதுவாகத்தான் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் தமிழகத்து சாய் பல்லவி மற்றும் கேரளத்து மடோனா செபஸ்டியன் ஆகும். தமிழ் பெண் சாய் பல்லவி கேரளா இளைஞர்கள் மத்தியிலும், கேரளத்து பெண் மடோனா செபஸ்டியன் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றனர். அதிலும் மடோனா செபஸ்டியன் மெல்ல மெல்ல சாய் பல்லவியை தாண்டி தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்தார். மடோனா செபஸ்டியன் ஒரு அழகான நடிகை என்ற எண்ணம் கொண்டிருந்தால் இப்போதே மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் அதைவிட அழகான பாடகி ஆவார். சொந்தமாக ஒரு இசைக்குழுவையும் தனது நண்பருடன் சேர்ந்து நடத்தி வருகிறார். செலின் என்கிற மடோனா செபஸ்டியன் பிறந்தது எர்ணாகுளத்தில். இவர் பெங்களூரில் பட்டப்படிப்பை முடித்தார். இவர் ஒரு பிகாம் பட்டதாரி ஆவார். நடிப்பு மட்டுமின்றி இவர் ஒரு நல்ல பாடகியும் ஆவார். மற்றும் இவருக்கு இசை மீது சீரிய ஆர்வம் உள்ளது. கர்நாடக மற்றும் மேற்கத்திய இசையை இவர் முறைப்படி கற்றுத் தேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மலையாள இசை நிகழ்ச்சியான மியூசிக் மோஜோ என்னும் நிகழ்ச்சியில் பாடி வந்தார். இதன் மூலம் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் பிரபலமடைந்தார். இதனைத் தொடர்ந்து சூர்யா டிவியில் ஓர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார். அப்போது இவரை டிவியில் கண்ட பிரேமம் திரைப்பட இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இவரை நடிப்பு தேர்வுக்கு அழைத்து நடிகையாகவும் தேர்வு செய்தார் என கூறப்படுகிறது. நடிப்பில் ஆர்வம் குறைவாக இருப்பினும் கூட இவர் தேர்வு செய்யப்பட்டார். முதலில் இவர்தான் பிரேமம் திரைப்படத்தின் மேரி கதாபாத்திரத்தில் நடிக்கவிருந்தாராம். பிறகு செலின் பாத்திரம் ஏற்று நடித்தார் என கூறப்படுகிறது. இவர் தீபக் தேவ் மற்றும் கோபி சுந்தர் போன்ற இசையமைப்பாளர்களிடம் பாடல்கள் பாடியுள்ளார். சிறு வயது முதலே இவருக்கு இசையில் ஆர்வம் அதிகம். யூடியூப் ப்ரூட்டஸ் என்ற படத்தில் பாடலும் பாடியுள்ளார். ராபி அப்ரஹாம் என்பவருடன் இணைந்து எவர் ஆஃப்டர் என்ற இசைக்குழுவை நடத்தி வருகிறார் மடோனா செபஸ்டியன். இந்த குழுவின் மூலம் திறமையுள்ள புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டுள்ளார்.